அந்த டென்ட் கோட்டாலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உண்மையிலே நம்ம வந்து அந்த டைம் பீரியட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ரொடெஸ்ட பத்தியும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஜனநாயகத்துக்கு டஃப் கொடுக்குமானா அப்படிலாம் சொன்னீங்கன்னா பாலிடிக்ஸ்னா அது பழைய காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. எங்களை டைரக்டா அந்த காலத்துக்கு அழைச்சி போயிட்டாங்க. பழைய காலத்துல அந்த ஃபீலே அது ரொம்ப கொடுத்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெயின், இப்போ இருக்க ட்ரெயின்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்போ இருக்க ட்ரெயின் எப்படி ஓடும் அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பெஞ்சஸ்லாம் வித்தியாசமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை இழுத்துட்டு போறது அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த டென்ட் கோட்டாலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். ஆமா, அந்த காரு செம்மையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓல்டு மாடலா இருந்துச்சு. விண்டேஜ் ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டென்ட் கோட்டால என்ன பிடிச்சிருச்சு? நம்மலாம் தியேட்டர்ல சீட்ல உட்கார்ந்து பாப்பாங்க. ஆமா, மண் தரையில போட்டு ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். அதுல போய் பேசுவாங்க. உள்ள வேற என்னலாம் பிடிச்சிருச்சு உங்களுக்கு? வேற அந்த மாடுலாம் இருக்கு அந்த சைடு, அந்த தூக்குற மாதிரிலாம் ஒண்ணு அதெல்லாம் இருக்கு. அது நல்லா ஓகே. கார் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது ட்ரெயினில் நல்லா போயிடும். ட்ரெயின் சூப்பராக இருந்துச்சு. காருக்கு நல்லா விண்டேஜ் லுக்கில் இருந்துச்சு. வேறு தேட்டர் சூப்பராக இருந்துச்சு. மூவி சூப்பராக இருந்தது. பழைய காலத்து இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி பார்த்த மாதிரி இருந்தது. என் ஜென்ரேஷனில் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கேன். என் பொண்ணோட ஜென்ரேஷனில் இந்த மாதிரி மெட்டீரியலை பார்க்கறதுக்கு எல்லாம் காஸ்டியூம்ஸு, அந்த ஐட்டம்ஸு ரொம்ப ஹாப்பியாக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகோட பெஸ்ட் ஃபேனாக இருந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் இதை விசிட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் இட். தேங்க்யூ. எனக்கு உள்ளே இருக்க அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸு, அந்த இது போலீஸ் ஸ்டேஷனு, அந்த சீன் நல்லா இருந்தது எல்லாம் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பழைய காலத்து ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி மாட்டு வண்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. கோலி சோடா அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து. நம்ம இந்த தியேட்டர்ல இப்ப சீட்டோட இருக்குது. இப்போ டென்ட் கோட்டை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கீழே மந்தரை எல்லாம் போட்டு அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. அது வந்து எப்படின்னா பழைய காலத்துல அந்த மண் அதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து அங்க மண்ணே இருக்கக்கூடாது, நல்லா கிளீன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மண் தரையில உட்காடுறாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இதை பார்க்கும்போது நம்ம தாத்தா பாட்டிலாம் இந்த மாதிரி காலத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு தோணுச்சா? ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே இருக்கு எனக்கு. தியேட்டர் வந்து ஆதி காலத்து நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தரையில் உட்காந்து சேரில் உட்காந்து என் பொண்ணுல இன்னைக்கு தான் அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. டெஃபினட்டா எங்கள் ஊர்லாம் தியேட்டர்லாம் மூடிட்டாங்கல்ல. அதோட எஃபெக்ட் நீங்கள் பார்க்கறது முடியுது. கண்டிப்பாக டெஃபினட்டா. ஏன்னா என்னோட சின்ன வயசு அனுப்ப தான் சொல்கிறேன். தர டிக்கெட்டு, மண் தரையில் உட்காந்து சேரில் உட்காந்து, சேர் வந்து கொஞ்சம் இது, அதுக்கப்புறம் பெஞ்சு டிக்கெட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெரி ஹாப்பி. உண்மையிலே நம்ம வந்து அந்த டைம் பீரியட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ரொடெஸ்ட பத்தியும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஆக்டர்ஸோ டைரக்டர்ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. பராசக்தி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துல நிறைய அந்த காலத்து இதை பத்தி போட்டிருக்காங்க. எல்லாரும் அதர்வா, ஜெயமணியோட படம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின், அந்த மாதிரி ட்ரெயின், அந்த இதெல்லாம் கார் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அந்த கார் இந்த டென்ட் கோட்டால எப்படி இருந்துச்சு? நம்மலாம் தியேட்டர்ல அதான் செம்மையா இருந்துச்சு. இந்த பராசக்தி உள்ள வச்சுட்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களை டைரக்டா அந்த காலத்துக்கு அழைச்சி போயிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது மெட்ராஸா இல்லை அந்த காலம்னு புரியல. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைக்கிள் ஆகட்டும், அந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 வண்டி வச்சுருக்காங்க, மாட்டு வண்டி மாதிரி. அதில் இருக்கிற திங்ஸ் பார்த்தா எல்லாம் அந்த காலத்தில் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபம், உண்மையான திங்ஸ் எல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பழைய காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு பார்க்கறதுக்கு. உள்ள செட்டு எந்த செட்டு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? பார்த்ததும் பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கு. டென்ட் கோட்டை நல்லா இருக்கு. மற்றபடி அந்த எக்மூட்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. நீங்க டென்ட் கோட்டை எல்லாம் படம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ஞாபகம்? எனக்கு பார்த்துக்கிறேன். ஆமாம், பார்க்கும்போது அந்த ஞாபகம்லாம் உங்களுக்கு வருது? அதுக்காக தான் வந்தோம். இப்போ பார்த்தோன்னே அந்த பழைய ஞாபகம்லாம் இப்போ வருது பார்க்கும்போது. இது எக்மூட்டர்ஸ், மதுரை, இது இந்த குதிரை வண்டிங்க எல்லாம் அந்த காலத்தில் பார்க்க முடியாது இல்லை. இப்போ நம்ம அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பிடிச்சிருந்தது.
இவர் ஆனா அதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்க முடியாதது ஒண்ணு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காலத்துல பார்த்து இப்போ அந்த காலத்துல பார்க்கணும்னா அது ஒரு நல்லா இருக்கு. ஆனா அந்த காலத்து மாதிரி இந்த காலம் வராது. அதுவே ரொம்ப இயற்கையானது அதெல்லாம். அதெல்லாம் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா அகலப்படுத்திட்டு இந்த பொருள் காட்சி போடுறாங்க போல. அங்கே இந்த மாதிரி செட் பண்ணாங்கன்னா அருமையா இருக்கும். இத பார்த்தது படத்தோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு? படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமா பாக்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாவே நல்லா இருக்கும் இல்லையா? அதனாலயே நான் இந்த மாதிரி படம்லாம் நான் அதிகமா பார்ப்பேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டவனா நான் இன்னைக்கே வந்துட்டேன். சரி போய் பார்ப்போம் அப்படின்னு. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. சரி அவ்வளோதான் எங்கள் அப்பாவோட அது இது இப்படி இருந்தது, இது ஒரு காலத்தில் இப்படி இருந்தது, நான் ஒரு எல்லாம் எடுத்து சொல்லியிருந்தாரு. ஓ அப்படியா சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த அந்த காலத்துக்கே போட்டு வந்த மாதிரி ஒரு நாஸ்டாலிக் ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷனே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஹேம்ஸான் போய் நேரில் போய் பார்த்துட்டு அந்த அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நல்ல வே ஆஃப் ப்ரொமோஷன் சொல்லலாம். அதே மாதிரி பராசக்திக்காக ஒரு எதிர்பார்ப்பு வருது. புதுசாக ஒரு நல்ல ஒரு யுக்தி. வாழ்த்துக்கள். நம்ம டேஸ் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. உள்ள பழைய திங்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஆன்டிக் ஐட்டம்ஸ் நல்லா இருந்தது. படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு? படத்தோட கிளிப்ஸ் பார்த்தேன். நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. மேபி வி ஷுட் கோ அண்ட் வாட்ச். படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டிங் ஒர்க்குன்ற போது எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். பசங்களாம் கூட்டிட்டு வந்து பார்க்க ஒன் டே ட்ரிப் மாதிரி வரலாம். பழசா அப்போதையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் மூவி, பட் இப்போ பார்க்கலாம். ஒன் டே பசங்க என்ஜாய் பண்ற மாதிரி. இல்ல பழைய மெட்ராஸை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த காய்கறி அதெல்லாம் நம்ம அந்த வண்டியில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது எல்லாமே நல்லா இருக்கு. அந்த மரம் இது எல்லாமே இன்கேஸ் அந்த தேட்டரில் நம்ம போயிருக்க மாட்டோம். அந்த தேட்டர் பார்த்த ஃபீலும் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. ஒரு விண்டேஜ் ஃபீல் கிடைச்சிது. இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்த்தது. ரொம்ப பழைய காலத்து இதுவாக இருந்தது. எனக்கு வந்து அந்த தேட்டர் பிடிச்சிருந்தது. அந்த குடிசையில் இருந்தது நல்லா இருந்தது. எங்கள் பசங்களுக்கு இது மாதிரி காட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை எப்படி எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டோரி மாதிரி தெரியுது. ஸோ நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டு சூப்பராக இருந்தது. பழைய காலத்து இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி பார்த்த மாதிரி இருந்தது. என் ஜென்ரேஷனில் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கேன். என் பொண்ணோட ஜென்ரேஷனில் இந்த மாதிரி மெட்டீரியலை பார்க்கறதுக்கு எல்லாம் காஸ்டியூம்ஸு, அந்த ஐட்டம்ஸு ரொம்ப ஹாப்பியாக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகோட பெஸ்ட் ஃபேனாக இருந்தாங்க. அதனால எல்லாத்தையும் இதை விசிட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் இட். தேங்க்யூ. என்ன பிடிச்சிருச்சு? எந்த செட் உங்களுக்கு? எனக்கு உள்ளே இருக்க அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸு, அந்த இது போலீஸ் ஸ்டேஷனு, அந்த சீன் நல்லா இருந்தது எல்லாம் பார்க்கறதுக்கு. தியேட்டர்லாம் வச்சிருக்காங்களா? தேட்டர் வந்து ஆதி காலத்து நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தரையில் உட்காந்து சேரில் உட்காந்து என் பொண்ணுலாம் இன்றைக்கி தான் அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்க அதை மிஸ் பண்றீங்களா? திரையில உட்கார்ந்து பார்க்கும்போது? டெஃபினட்டாக எங்கள் ஊர்லாம் தேட்டர்லாம் மூடிட்டாங்க எல்லாம். அதோட எஃபெக்ட் நீங்கள் பார்க்கறது முடியுது. உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வருதா? கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஏன்னா என்னோட சின்ன வயசு அனுப்ப தான் சொல்கிறேன். தர டிக்கெட்டு, மண் தரையில் உட்காந்து சேரில் உட்காந்து, சேர் வந்து கொஞ்சம் இது, அதுக்கப்புறம் பெஞ்சு டிக்கெட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெரி ஹாப்பி. இட் வாஸ் நைஸ். நான் ஐ மீன் கிட்ஸை கூப்பிட்டு வந்தேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த டைமே தெரியாதுல்ல. இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் வெரி குட். தேங்க்யூ. ஸோ அவங்க எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வியந்தாங்களா? ஆமாம். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கு. பட் நாங்கள் பேசிக்லி வி ஆர் ஃப்ரம் வில்லேஜ். ஸோ அங்கே எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த டென்ட் கோட்டால பார்த்த ஃபீல்லாம் எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் நைஸ். உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? உங்க படத்தெல்லாம் ஞாபகம் வருது இதை பார்க்கும்போது? ஆனால் நான் பராசக்தி டைமில் கிடையாது, பட் எம்ஜிஆர் பீரியட்லாம் அந்த இதுக்கு போகும்போது டென்ட் கோட்டை போகும்போது என்ஜாயிங் இட் இல்லையா. உங்களுக்கு இந்த செட் ரொம்ப பிடிச்சிருச்சு? ஆக்சுவலி ஐ லைக் தி போஸ்ட் ஆஃபீஸ் செட் அண்ட் ஆல் தட். ரியலிஸ்ட் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க. இப்போ இல்லவே இல்லை நினைக்கிறேன். எங்கேயுமே இல்லை. இதை பார்க்குறப்ப படத்தோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி இவங்க ஐ திங்க் இட்ஸ் a big one. சுதா குங்ரா டைரக்ஷன் அண்ட் ஆல் தட் அண்ட் ரவி ஆல்சோ தேர். சிவகார்த்திகேயன் எல்லா கிட்ஸுக்கும் இப்போ அவங்க தான் ஃபேமஸ். அவங்களுக்கு அதை யாராவது கூப்பிட்டு போனோம். லெட்ஸ் தமிழ் வாழ்க்கைங்கிறது இப்போ வந்து படிக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது.
சுமத்தமா இருக்கு, பழைய இது மாதிரி நல்லா அழகா இருக்கு. சேவ் பண்ணதெல்லாம் நல்லா. பேரண்ட்லாம் உள்ள ஏதாவது காமிச்சிங்களா இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு? ஆமா காட்டினேன். அந்த நம்ம தேட்டர்லாம் வந்து அந்த நாள்ல அப்படிதான் இருந்தது. அது நல்ல நாங்களாம் அப்படிதான் போய் உட்காந்துருப்போம். காஞ்சிபுரத்துலாம் அப்படிதான் திண்ணை கட்டி திண்ணையில தான் அந்த மாதிரி டென்ட் போட்டு அது மாதிரி தான் உட்கார வச்சு படம் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன் 60 காசுல. ஓகே ஓகே ஓகே. உள்ள இருந்த செட்ல எது உங்களுக்கு தத்ரூபமா இருந்துச்சு? ட்ரெயின், மாட்டு ட்ரெயின் வந்து அது ஒண்ணும் இல்ல, இந்த கொட்டை இந்த டென்ட். தியேட்டர் ஆமா ஆமா. தியேட்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் வர சீன் மாதிரி எடுத்துருக்குறாங்க. ஒரு கொட்டை தின்னுக்கிட்ட மாதிரி வச்சுட்டு அதை பொறுத்த ட்ரைலர்லாம் போடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. உள்ள செட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? செட்டெல்லாம் பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க. பொம்பளைங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. பொம்பளைங்க ரொம்ப டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த மெட்ராஸ் பழைய ஃபீல் ஏதாவது இருக்குதா? என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு. அது அப்போ என்ன போராட்டம் பண்ணுறாங்க எனக்கு தெரியும். 62 நடந்தது. ஓகே ஓகே. அந்த சிதம்பரம் காலேஜ் நடந்த போராட்டம் தான் அது தெரியும் எனக்கு. அது மறைமுகமாக அழகாக சொல்கிறாங்க. பாராட்டு படம் வந்தால் தெரியும். படம் வெற்றி ஆட்டுன்னு மக்கள் விரும்பணும். இந்த போராட்டத்தை மக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி மொழி போராட்டம் நினைக்கிறேன். அதான் மேடம் சொல்லாமே சொல்கிறாங்க. படம் பார்க்குறவங்க புரியும். சூப்பரா இருந்துச்சு. அந்த வேர்ல்ட் ஆஃப் பராக்ஷக்தி இந்த நேமுக்கு ஏத்த மாதிரி செமையா இருந்துச்சு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. விண்டேஜ் லுக் எல்லாம் உள்ள எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சு. எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? அந்த கார் தான். கார் தான். ஆமா சூப்பரா இருந்துச்சு. சோ உள்ள அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. படம் எப்படி எடுத்தாங்க? அந்த மெயினா அந்த சினிமா தியேட்டர் மாதிரி ஒன்னு செட்டப் பண்ணிருந்தாங்க. டென்ட் குட்ட மாதிரி அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு படம் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? மூவி வந்து ஒரு நல்ல விண்டேஜ் மூவியா இருக்கும். பட் ஆனா ஸ்டோரி லைன் பத்தி எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல ஒரு 80s அந்த மாதிரி ஒரு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். கார் நல்லா இருக்கு, ஓபன் கார். ட்ரெயின் நல்லா இருக்கு. பழைய அந்த சென்னை எல்லாம் அது என்னது மாட்டு வண்டி. பழைய சென்னையை பார்த்த மாதிரி ஆமா ரொம்ப நல்லா. உள்ள கொஞ்சம் நல்லா செட் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. பழைய விண்டேஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி இப்போ எங்க இந்த மாதிரிலாம் எங்க இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. கொஞ்சம் நல்லா பக்கா பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேமரா ஃபோட்டோ பராசக்தி எடுக்கும்போது தான் எனக்கு 60 வயசு மூஞ்சி காட்டுச்சு. அந்த அளவுக்கு கேவலமா இருந்தேன். அது ஏஐ தானே ப்ரோ. ஏஐக்கு என்ன ப்ரோ நம்மளை பத்தி தெரியும். அது ஃபில்டர் கூட ஸ்னாப்ஷாட். ஆமா, அது நம்ம என்ன பண்ணுவோம். ஜஸ்ட் பண்ணு கலாய்க்கிறது தான். அது அப்படியே ரியாலிட்டியா பேசுற மாதிரி நடிப்பான். உள்ள எந்த செட் வந்து நல்லா அட்ராக்டிவா இருந்துச்சு? எனக்கு டென்ட் கோட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ எங்கேயும் மோஸ்ட்லி இருக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஊருக்கு போகும்போது லீவில் இங்கே சென்னை தான், நான் ஊருக்கு போகும்போது அப்போ அங்கே அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் டிவியில் பார்த்துட்டு அந்த மாதிரி மொத்தமாக அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஆக்சுவலி படத்துல யூஸ் பண்ண அதுதான். ஆக்சுவலி நான் படம் பார்த்ததில்ல. படம் ரிலீஸ் ஆகுது படம் ரிலீஸே ஆகலையோ? அடுத்த மாசம். ஓகே ஓகே. மேபி இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்தா கொஞ்சம் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. விண்டேஜ் ஸ்டைல்ல நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து அதில் இருக்கிறது எல்லாமே பழைய செட்டா. ஸோ வந்து பார்க்குறவங்களுக்கும் அந்த கார் கிரேஸில் இருக்கவங்களுக்கு வந்து எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு கூட நல்ல ஹிட்டு தானே. ஓல்ட் திங்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. உள்ளே பார்க்கும்போது கரெக்டாக கான்செப்டுக்கு வந்து செட் ஆகிருந்துச்சு அந்த இடத்துல. ரொம்ப மைன்யூட்டா வந்து பார்த்து வச்சிருக்காங்க. அந்த சின்ன சின்ன ஓல்ட் திங்ஸ்ல எல்லாமே வந்து மைன்யூட்டா சின்ன சின்னதா எந்த ஒரு மிஸ்டேக் எல்லாமே கிளீனா வச்சிருக்காங்க. பெட்டிலாம் எவ்வளவு அழகா இருந்தது. அந்த குடிசைக்குள்ள வந்து படம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போடுறாங்களே அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஜனநாயகத்துக்கு டப்பு கொடுக்குமா? ஜனநாயகத்துக்கு டப் கொடுக்குமானா அப்படிலாம் சொன்னீங்கன்னா பாலிடிக்ஸ்னா அது வேற இது வேற.